கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். தேவனுடைய பிரதான கிருபை, அவருடைய இரக்கம், அன்பு, அவருடைய பரிசுத்தம், அவருடைய சந்தோஷம், அவருடைய சமாதானம், அவர் நமக்கு கொடுக்கின்ற இல்லாத ஆசீர்வாதங்கள் இவை எல்லாவற்றையும் பெற்று அவர் வருகை மட்டும் மகிழ்ந்திருக்கும்படி இயேசுவின் நாமத்தின் மூலம் உங்களை வாழ்த்துகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்றைக்கும் ஒரு பாத்திரத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். பாத்திரம் அப்படின்னு சொன்னால் என்னன்னா, அது பிரயோஜனம் உள்ளது. ஒரு பாத்திரம் அப்படின்னா அது பயனுள்ளது. இப்போது நம்ம ஒரு பால் காய்ச்சற சட்டி வச்சுருக்கலாம், இல்லை ஒரு சாதம் வடிக்கிறதுக்கு ஒரு சட்டி வச்சுருக்கலாம், சமையல் பண்ணுறதுக்கு ஒரு கடாய் வச்சுருக்கலாம். இந்த பாத்திரம் எதற்கு பயன்படுகிறதுனா, பலவிதமான வேலைகளுக்கு அது நாள்தோறும் பயன்படுகிறது. இப்போ சப்போஸ் அந்த பாத்திரம் பயன்படலை, ரொம்ப நாளாச்சு, வருஷ கணக்காச்சு, ஒன்று ரொம்ப பழசாயிருச்சு, இல்லை ஓட்டை விழுந்துருச்சு, இல்லை ஒரு மாதிரி நெளிஞ்சு பார்க்குறதுக்கே என்ன சொல்கிறது, உருக்குலைஞ்சி போச்சுன்னு வச்சுக்கலாம், அப்படி போச்சு. இப்படின்னா நம்ம என்ன செய்வோம்னா, அதை தூக்கி ஒன்று பரனில், அந்த காலத்தில் பரனில் போடுவாங்க, இந்த காலத்தில் அதை என்ன பண்ணுறோம், பழைய விலைக்கு போட்டுட்டு புதுசாக நம்ம பாத்திரங்கள் வாங்கிடுறோம். ஆனால் தேவனுடைய பார்வையில் நாம் ஒவ்வொருவரும் பாத்திரங்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஜெபிக்கும்போது இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, அந்த கடைசி நாட்களை ஜெபிக்கும்போது, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆனாலும் என் சித்தப்படி அல்ல உம் சித்தப்படி ஆக கடவுது அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து பிதாவிடத்தில் ஜெபம் பண்ணுகிறார். இந்த பாத்திரம் நாம் தேவனுடைய பாத்திரமாய் இருக்கும்போது அவருடைய மகிமையை, அவருடைய பிரசன்னத்தை நாம் வெளிப்படுத்துகிறோம். அது மாத்திரமில்லை, எப்படின்னா தேவன் இந்த பாத்திரத்தை பயன்படுத்தும் போது இந்த பாத்திரத்துக்கு ஒரு மகிமை உண்டு. ஹல்லேலூயா. எப்படி இயேசு கிறிஸ்து ஒரு கழுதை மேலே போனார், ஆனால் இதுவரைக்கும் ஒருவரும் ஏறாத ஒரு கழுதை, அந்த கழுதை கட்டி இருக்கும், அதை இழுத்துட்டு வாங்கினாரு. அந்த கழுதையை என்னைக்கு அது மேலே இயேசு ஏறி அவர் போனாரோ, அன்றிலிருந்து கழுதைக்கு ஒரு பெருமை, ஒரு மகிமை வந்தது. அது வரைக்கும் கழுதைக்கு மகிமை இல்லை. என் ஊழியக்காரங்களாம் சொல்லுவாங்க, நான் இயேசுவை சுமக்கிற கழுதை குட்டி. நான் கூட சொல்லுவேன், இயேசு கிறிஸ்துவை சுமக்கிற கழுதை நான். அவர் அந்த முதுகு மேலே அந்த கழுதை மேலே போனார்ல, அப்போது தாவீதின் குமாரனுக்கு ஓசனான்னு எல்லாரும் பாட்டு பாடினாங்களே, அந்த கழுதை குட்டியை போல கர்த்தர் இயேசுவை உள்ளுக்குள்ளே சுமக்கிற, அவருடைய சத்தியத்தை சுமக்கிற, அவர் வார்த்தைகளை சுமக்கிற ஒரு கழுதைக்குட்டி நான். அப்போது அவருடைய பாத்திரம், இந்த பாத்திரம் அவர் அழகாக இருக்குன்னு பார்க்க மாட்டார். அவர் பார்வையில் தேவனுக்கு உகந்த பாத்திரம்னா என்ன அப்படின்னா, அவர் பார்க்குறது அழகு, நிறம், கலரு, இது எதுவுமே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் பாவியா பரிசுத்தமானான்னு கூட அவர் பார்க்குறது இல்லை. அவர் ஒரு பாத்திரத்தை பயன்படுத்தணும்னு விரும்பிட்டாருன்னா அது இப்போ இல்லை பிரியமானவர்களே, இந்த பாத்திரத்தை தாயின் கருவில் இருக்கும்போதே அவர் முன்குறித்திருக்கிறார். அதனால விட்டுக்கிட்டே இருப்பார். சரி, ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நம்ம அவருக்கு பயன்படலைன்னா அவரே என்ன செய்வார், இப்போ ஒரு பாத்திரம் அழுக்காக இருந்துச்சு, பாத்திரம் நம்ம பால் பாத்திரம் என்ன செய்வோம், அதை நல்லா போட்டு கழுவி 1க்கு 3 தடவை 4 தடவை கழுவி சுத்தம் பண்ணி பால் காய்ச்சுவோம். அதுபோல் இந்த அசுத்தமான பாத்திரத்தை, பாவம் நிறைந்த பாத்திரத்தை அவரே தன் வசனங்களால் அவர் கழுவி, தன் இரத்தத்தினால் கழுவி நம்மை அவருடைய வசனங்களினால் நிறைத்து நம்மை பயன்படுத்துகிறார். ஹல்லேலூயா. நான் கூட தேவனால் பயன்படுத்தப்படுகிற ஒரு என்ன சொல்கிறது, கனவீனமான பாத்திரம்தான். நான் கனமுள்ளவல்ல, ஒரு கனவீனமான ஒரு பாத்திரம். அநேக பாத்திரங்கள் உண்டுன்னு சொல்லுவாங்க. மரப்பாத்திரம் உண்டு, இரும்பு பாத்திரம் உண்டு, பிளாஸ்டிக் பாத்திரம் உண்டு, அதுக்கப்புறம் வெண்கலத்தில் உண்டு, பொன்னில் உண்டு, வெள்ளியில் உண்டு. இதில் எல்லாவற்றிலும் கனவீனமான ஒரு பாத்திரமாய் அதையும் தேவன் பயன்படுத்துகிறார். ஹல்லேலூயா. என்னன்னா, நம்ம ஒப்பு கொடுக்கிறோமோ நம்ம ஒப்பு கொடுக்கலையோ, அவர் செய்ய நினச்சிட்டாருன்னா பயன்படுத்தியே ஆவார்.
அந்த சூழ்நிலையை அனுமதித்து அந்த சூழ்நிலைக்குள்ளே வழி நடத்தி அவருடைய சித்தம் நம் வாழ்க்கையில் நிச்சயமாக நிறைவேறும். இந்த பாத்திரத்தை அவர் பயன்படுத்தும் போது என்ன ஆகும்னா, தேவனுடைய மகிமை, அவருடைய மகிமை நம் மூலமாய், இந்த பாத்திரங்களின் மூலமாய் மற்றவர்களுக்கு கடந்து செல்லும். இது எத்தனை பெரிய ஸ்லாக்கியம் பாருங்கள். ஒன்றுக்குமே உதவாத ஒரு குப்பை கர்த்தரால் பயன்படுத்த முடியும். அல்லேலூயா, ஆமென். ஒரு ஒரு ஆபத்தில் ஒருத்தன் சிக்கி கொண்டானான். அப்போது அவன் என்ன பண்ணுறான், எப்படா நம்ம தப்பிக்கிறதுன்னு பார்த்தா ஒன்றுமே பண்ண முடியலை. கீழே ஒரே ஒரு குப்பையில் ஒரு சின்ன பேப்பர் கிடந்ததான். அதை எடுத்து நான் ரொம்ப ஆபத்தில் இருக்கேன்னு சொல்லி எழுதி, அதாவது அவன் எழுதி என்ன பண்ணானா, அதை தூக்கி வெளியே எரிஞ்சானான். அதாவது ஒரு சின்ன பேப்பரில் எழுதி அது ஒரு குப்பை தொட்டியில் தான் பக்கத்தில் விழுந்துச்சான். அந்த குப்பை பொறுக்க போனவன் அதை பார்த்துட்டு ஏதோ ஒன்று சுருட்டி கிடக்கேன்னு சொன்னான். எல்லாம் தான் கிடக்கு, ஆனால் அவன் அதை எடுத்து பார்க்கும்போது நான் ஆபத்தில் இருக்கேன்னு எழுதினவொடனே அவன் என்ன பண்ணியிருக்கான், யாருடா இது போட்டது, ஏன்னா அந்த பேப்பர் கொஞ்சம் புதுசாக இருக்குது, ஆனால் கசங்கி இருக்குது, தெரியலையே அப்படின்னு இப்படி சுற்றி சுற்றி பார்க்கும்போது பார்த்தா அந்த உயரத்தில் ஒரு வீட்டில் ஜன்னல்லேருந்து கையாட்டினானான். அப்போ இவன் தெரிந்து கொண்டு அவனை விடுவித்தானான். பாருங்கள், ஒரு சின்ன ஒரு காகிதம் எப்படி பயன்பட்டது சொல்லுங்கள். ஒரு குட்டி காகிதம் தான், அது கூட அங்கே பெரிய காகிதம் இல்லை. அங்கே இருந்ததில் ஒரு கிழிஞ்ச ஒரு சின்ன துண்டு பேப்பர், அது ஒருத்தனோட உயிரை காப்பாற்றுது. பிரியமானவர்களே, நீங்களும் நானும் தேவனால் பயன்படுத்திக்கிற பாத்திரங்களாய் மாறும்போது அநேக ஆத்துமாக்களை நாம் உயிர்ப்பிக்கிறோம். பிரியமானவர்களே, அல்லேலூயா, அது எத்தனை பெரிய ஸ்லாக்கியம். இன்றைக்கும் தேவனால் பயன்படுத்தக்கூடிய பாத்திரங்களாய் உங்களை நீங்கள் அர்ப்பணிப்பீர்களா? அவர் செய்வார். நான் நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு தகுதி இல்லை, நான் முடியாது, இது சாக்கு போக்க சொல்கிறது இல்லை. பிரியமானவர்களே, நாம் அர்ப்பணிக்கும் போது என்ன சொல்லணும்? பிதாவே, உங்களுடைய சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறட்டும்பா. நீர் இது குயவன், நீர் குயவன், நான் களிமண், வணைந்து உருவாக்கி பயன்படுத்தும். ஒரு பாட்டு ஒன்று, என்ன அழகான பாட்டு. குயவனின் கையில் களிமண்ணான் ஒருவன் விடும், என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா அப்படி சொல்லி நீ எடுத்து என்னை பயன்படுத்தும். குயவனின் கையில் இருக்கிற களிமண் தான்ப்பா நான், நீர் என்னை எடுத்து பயன்படுத்தும். குயவன் அந்த பாத்திரத்தை வணையும் போது அது அழகாக வரலை, ஒழுங்காக வரலைன்னா மீண்டுமாய் அந்த மண்ணை, அந்த பாத்திரத்தை மறுபடியும் அதை மண்ணாயாக மாற்றி திருப்பி அதை என்ன செய்வாராம், மறுபடியும் வணைவாராம். நம் வாழ்க்கையில் சில காரியங்கள் அப்படி நடக்கும். பெரிய மனிதர்களே, நம்மளை பயன்படுத்த நினைக்கும் போது சில என்ன சொல்கிறது, இப்போது ஒரு கல் இருக்குதுன்னு வச்சுக்கிங்களேன், அழகான கல்லுன்னா அது என்ன பண்ணும், கரடு முரடான கல் மென்மையாக மாறினா தான் அழகாக மாறும். அப்போது ஆற்றடியில் அடித்து உருண்டு ஓடி வரும்போது அந்த வலுவலுன்ற கல்லை பார்க்கும்போது நம்ம ஆசையாக போய் எடுத்துக்கிறோம். முரட்டு கல், கோணமாடலான கல், கூர்மையான கல்லெல்லாம் எடுக்க மாட்டோம். உருளைக்கிழங்கு போல் உருண்டையாக வலுவலுன்னு கலரில் அழகாக சப்பட்டையாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கற்களை நாம் எடுத்து வருவோம், அழகுக்கு பயன்படும். ஆனால் அந்த கல் அப்படி உருவாகுவதற்கு எத்தனை அடி வாங்கியிருக்கும் சொல்லுங்கள். எத்தனை அது நசுங்கி, எத்தனை இடங்கள் அது இடித்து தேய்த்து அதனுடைய உடம்பெல்லாம் அந்த சொரியெல்லாம், அந்த கூர்மையாக இருக்கிறதெல்லாம் போய் வலுன்னு அழகாய் மாறினது போல தான் நம் வாழ்க்கையில் அடிபட்டு திருந்தி எல்லாவற்றிலும் ஒரு இப்போ கரும்பு இருக்குன்னா அதை உள்ளே போட்டு அவன் நீங்கள் அதை செய்யும்போது பாருங்களேன், உள்ளே போட்டு 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 எடுக்கும்போது நஞ்சி அந்த ஜூஸ் வரும். அது மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அதுபோல் தான் நம்ம வாழ்க்கையில் அடிக்கப்பட்டு உடைக்கப்பட்டு தேவனால் உருவாக்கப்பட்டு நாம் பயன்படுத்தும் போது தான் தேவனுடைய நாமம் மகிமைப்படும். அவர் வல்லமை நம் மூலமாய் அநேகருக்கு கடந்து வரும். இதற்கு நம்மை நாம் ஒப்பு கொடுக்கணும். சிலர் ஒப்பு கொடுக்க மாட்டாங்க, வேண்டாம் எனக்கு பயமாக இருக்குது, நான் இப்படியே இருந்துட்டு போகிறேன். இல்லை, தேவன் பயன்படுத்துகிற பாத்திரமாய் நீங்கள் ஒவ்வொருவரும் மாறும்போது, மாறினால்தான்
அதுதான் தேவனோட சித்தம், ஆசீர்வாதம். ஓடுனாலும் விட மாட்டார் சில பாத்திரங்களை. எத்தனை வருஷம் பழைய பாத்திரமா இருந்தாலும் பரவாயில்ல, அவர் எடுத்து யூஸ் பண்ணுவார். நல்லா ஓல்டு பாத்திரம், ஆனால் கர்த்தர் என் மேல் வைத்த தயை, இரக்கம், அவருடைய கிருபை என்னையும் எடுத்து பயன்படுத்துகிறார். என்னை முற்றிலுமாய் அர்ப்பணித்தேன். அப்பா, நீங்கள் என்னை பயன்படுத்துங்கப்பா, நீங்கள் என்னை நடத்துங்கப்பா, எப்படியாவது உங்களுடைய சத்தியத்தை சொல்லணும் ஆண்டவரே சொல்லி தேவனிடத்தில் என்னை அர்ப்பணித்தேன். கர்த்தர் பயன்படுத்துகிறார். அதுதான் எனக்கு சந்தோஷம். இப்பயும் பிரியமானவர்களே, உங்களை தேவனுக்கு உகந்த பாத்திரங்களால் நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்களா? தேவன் பயன்படுத்தும் பாத்திரங்களால் உங்களை அர்ப்பணிப்பீர்களா? நிச்சயமாக கர்த்தர் உங்களை அழைக்கிறார். இது கர்த்தரின் அழைப்பு. இது நான் பேசுகிற சாதாரண வார்த்தை இல்லை. இந்த வீடியோ பார்த்து கொண்டே இருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து தேவனுடைய அழைப்பு உங்களை நோக்கி வருகிறது. பயன்படுத்துகிறவராய், அவர் பயன்படுத்தும் பாத்திரமாய் இந்த பாத்திரத்தை பரிசுத்தப்படுத்தி அவர் எடுத்து அழகாக்கி அவர் பயன்படுத்தும்படியாய் அவருடைய கரத்தில், குயவன் கரத்தில் உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. நிச்சயமாக அழகான பாத்திரமாய், மகிமையுள்ள பாத்திரமாய், தேவனுக்கு பிரயோஜனமுள்ள பாத்திரமாய், ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரமாய் நம்மை உருவாக்குவார். அந்த ஆசீர்வாதம் மற்றவர்களுக்கும் கடந்து வரும்படியாய் தேவன் நம்மை பயன்படுத்துவார். ஒப்பு கொடுப்பீர்களா? God bless you.